சென்னையில் இருந்து பிரதர் மெய்சாக் அவர்கள் தேவ செய்தி கொடுப்பார்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரும் உலக ரட்சகரும் அருளாளர் இயேசு கிறிஸ்துவுக்கே எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையும் இந்த காலை வேளையில ஏறெடுக்கிறேன். பரிசுத்த சேனை ஜெப ஐக்கியத்திலே இணைக்கப்பட்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். ஜெபம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள பரலோக தந்தையே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேலைக்காய் சோதரிக்கிறோம். எங்களை வெறுமையாக்கி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் நிறைவே எங்களை வெறுமையான பாத்திரத்தை நிறைவாய் நிரப்பி நீர் பேசும் உடைய வார்த்தையிலே கேட்கிற செவிகளை சிறந்தரணும். எங்களை வெறுமையாக்குகிற ராஜா கர்த்தர் நீர் பேசும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வாசிக்கும்படியாக சற்று நேரம் தியானத்திற்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை யாத்திரையாகமம் 17வது அதிகாரம் வசனங்கள் 11-12. யாத்திரையாகமம் 17வது அதிகாரம் வசனம் 11-12. மோசே தன் கையை ஏறெடுத்து இருக்கையில் இஸ்ரவேல் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கையை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, யுத்தத்தில் சிறந்தவர். மனித வாழ்க்கையிலே எவ்வளவு நாம் பிரயாசப்பட்டாலும் பல சூழ்நிலையிலே நம்முடைய பிரயாசங்கள் விருதுவாக போகிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது, இந்த உலகத்திலே உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். இன்றைக்கு அந்த திடன் கொள்ளுகிற நம்பிக்கையை தான் அநேக சூழ்நிலையிலே நாம் இழந்து விடுகிற செய்கிறோம். யுத்தத்தில் வல்லவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். யுத்தத்தில் ஜெயத்தை கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை அநேக சூழ்நிலையிலே மறந்து விடுகிறோம். இன்றைய காலகட்டத்திலே பார்க்கிற பொழுது இந்த உலகம் ஒரு யுத்த களமாக இந்த நாளிலே காணப்படுகிறது. இந்த உலகத்தில் லட்சக்கணக்கான யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. கோடிக்கணக்கான பேர் யுத்த களத்திலே தங்களுடைய ஜீவனை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். 20ஆம் நூற்றாண்டில் உலக மகா யுத்தத்தை தேசத்தை கண்டது. இந்த யுத்தத்தில் போர் வீரர்கள் தான் அதிகமாக கொல்லப்பட்டார்கள். 2ஆம் உலக போரிலே பார்க்கிற பொழுது அது மகா உலக போராக இருந்தது. அதில் பொது ஜனங்கள் லட்ச லட்சமாய் மரித்தார்கள். இன்றைய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். 3ஆம் உலக போருக்கு உலகம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஆவிக்குரிய யுத்தங்கள் இந்த உலகத்திலே உண்டு. அது தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் வருகிற யுத்தமாய் இருக்கிறது. கர்த்தர் தாமே தம்முடைய ஜனங்களுக்கு யுத்தம் செய்கிற தேவனாய் நம்மோடு இருக்கிறார் என்பதை அநேக சூழ்நிலைகளே நாம் மறந்து விடுகிறோம். தேவன் யுத்தத்தில் வல்லவராய் இருந்தார் என்பது மோசேயோடு இருந்தார் என்பதற்குத்தான் இந்த யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். இஸ்ரவேல் நிராயுத பாணிகளாக எகிப்திலிருந்து வெளியேறின போது பார்வோன் தன்னுடைய ரதங்களோடும் சேனைகளோடும் சிவந்த சமுத்திரத்தில் யுத்தத்திற்காக வந்தான். கர்த்தரோ இஸ்ரவேலுக்காக யுத்தம் செய்து பார்வோனினுடைய குதிரையும் குதிரை வீரரின் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டார். யுத்தத்தில் வல்லவர் நம்மோடு இருக்கிறார். நமக்கு இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது
யுத்தங்கள் போன்ற பல சம்பவங்களை நாம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட சம்பவங்களை சந்திக்கிற பொழுது தன்னுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது என்பதற்காக தான் யாத்திரையாகமம் 14:14 சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி. அவர் சேனைகளின் கர்த்தர், யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர் அவர்தான். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் யுத்தம் செய்வார். ஒரு சிறு சேனையை வைத்து திரளான சத்துருக்களை விழும்படி செய்தார். கர்த்தரை நம்பி இருந்த வாலிபனாக கிதியோன் 300 பேரை கொண்டு கடற்கரை மணலத்தனையாக இருந்த மீதியானரை வெட்டி அவர்களை சங்காரம் செய்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டடைந்தார். அந்த வெற்றியை காணும்படி செய்த, அந்த வெற்றியை சுதந்திரிக்கும்படிக்கு தேவனே அதை தலைமையேற்று நடத்தினார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் பட்டயமே அது கிதியோனுடைய பட்டயம், அது கிதியோனுடைய பட்டயமே கர்த்தரின் பட்டயமாக ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். அது மட்டுமல்ல, யோசபாத் துதி செய்த பொழுது அவருடைய சத்துருக்கள் அவர்களுக்குள்ளாக யுத்தம் செய்யும்படி கர்த்தர் அவருடைய சிந்தையை கலங்க பண்ணினார். இன்றைக்கும் தேவ ஜனத்திற்காக பலவிதமான யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது கண்மலையை போன்ற யுத்தமாக இருக்கிறது. வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் தங்கள் ஸ்தானத்திலிருந்து விழுகிறதான யுத்தமாக இருக்கிறது. இன்றைக்கும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு யுத்தம் செய்ய தலைமை ஏற்றிருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற பொழுது நாம் தெளிவாக 2025 ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிற நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரியை நாம் சந்திக்க ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு இந்த கால வேளையை நாம் துவங்குவோம். நமக்கு ஒரு எதிரி உண்டு, அவன்தான் சாத்தான். அவன் நம்மோடு யுத்தம் செய்ய வருகிறான். ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் எபேசியர் நிருபத்தின் 6ஆம் அதிகாரத்தின் வாயிலாக நமக்கு சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது தேவ பிள்ளைகள் சந்திக்க வேண்டிய பல போராட்டங்கள் உண்டு. இந்த வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளோடு மட்டுமல்ல, பொய்யின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், விபச்சார ஆவிகள், இச்சைகளின் ஆவிகள், கொலைவெறியின் ஆவிகள், கனநித்திரையின் ஆவிகள், சோர்வின் ஆவிகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் யுத்தம் செய்து கொண்டே இருக்கின்றன. ஆதலால் கர்த்தரோ நம்முடைய ஜெயபாலராக யெகோவா நிசியாக இருக்கிறார் என்பதை நாம் எந்நாளும் மறந்துவிடக் கூடாது. இஸ்ரவேலர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ரெவிலியம் என்ற இடத்திற்கு வந்தபோது அமலேக்கியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்தார்கள். இந்த அமலேக்கியர்கள் யார் என்று சொல்லி பார்ப்போமேயானால், அவர்கள் ஏசாவின் சந்ததி. ஏசாவின் பேரனுக்கு அமலேக்கன் என்று பெயர் என்று சொல்லி ஆதியாகமம் 36:12 சொல்லப்படுகிறது. இந்த அமலேக்கன் என்ற வார்த்தைக்கு மாமிசகம் என்று அவனுக்கு அவன் மாமிச ரீதியாக அவன் வாழ்க்கையிலே ஜெயத்தை பெற வேண்டும் என்று சொல்லி எல்லா விதமான அவனுக்கு தோன்றிய வண்ணமெல்லாம் செய்கிறான். அவர்கள் கர்த்தரை தெரிந்து கொள்ளவே இல்லை. ஏசாயான் புத்திரர்கள் அவர்கள் ஜென்ம சுபாவத்தோடு அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் யாக்கோப்புடைய சந்ததியாகிய இஸ்ரவேலரோ ஆவிக்குரிய சந்ததியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனிடத்திலிருந்து வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கையும் சுதந்திரங்களையும் பெற்றவர்கள். இன்றைக்கும் கூட ஆவிக்குரிய சந்ததியை அமலேக்கர்கள் பகைக்கிறார்கள். அவர்களுக்கு விரோதமாகத்தான் ஆவிக்குரிய சந்ததி மீது அவர்கள் யுத்தத்தை கொடுக்கிறார்கள்.
இந்த யுத்தத்திலே ஏசாயாவுடைய புத்தகம் மூலமா 2 பகுதிகளாக பார்க்கிறது. ஒன்னு பூமியிலே நடக்கிற யுத்தம், இன்னொன்னு 2வது பகுதி வான மண்டலங்களில் நடக்கிற யுத்தம். கீழே ஜோசுவா ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார். சீனாய் மலையின் உச்சியின் மேல் ஏறி நின்று தன்னுடைய செங்கோலை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து பிடித்திருந்த மோசே பிரபஞ்சத்தின் லோகாபதி அந்த காலத்தின் வல்லமைகளுக்கு விரோதமாக அவர் செங்கோலை உயர்த்தி பிடித்திருந்தார். மோசே தன் செங்கோலை உயர்த்தி பிடித்திருந்த போது ஆவிக்குரிய யுத்தம், அது ஜெபத்தின் யுத்தம், அது மன்றாட்டின் யுத்தம், வான மண்டலங்களிலிருந்து பொல்லாத ஆவிகளின் சேனைகளுக்கு விரோதமான யுத்தமாய் இருந்தது. பூமியிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் யுத்தம் நடக்கும்போது வான மண்டலத்திலேயும் யுத்தம் ஆரம்பிக்கிறது. வானத்திலே யுத்தம் உண்டாகிற பொழுது மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசற்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலுசற்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணி தேவனுடைய பிள்ளைகளை அவர்கள் ஜெயம் கொள்ள முடியவில்லை என்று சொல்லி வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே தன் கையை ஏறெடுக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் கை தாழ விழுகையில் அமலேக்கியர் மேற்கொண்டார் என்று சொல்லி யாத்திராகமத்தில் சொல்லப்படுகிறது. ஜெயம் கொள்வது யார்? இஸ்ரவேலரா அல்லது அமலேக்கியரா? அது ஜெபிக்கிற மோசேக்களின் கையில் தான் இருக்கிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் திரும்ப திரும்ப கட்டடத்திலே இருந்து அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு தன்னுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் அவர் சபையாக தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொரு சபைக்கும் எழுதும் போது கர்த்தர் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், பரிசு பொருட்கள் குறிப்பிடுகிறார். முடிவாக ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான், நான் தேவனாய் இருப்பேன், அவனின் குமாரனாய் இருப்பான் என்று இந்த காலவெளியில் அவர் வாக்குறுதி கொடுக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தேவன் ஜெயத்தை கொடுக்கிறார். இந்த ஜெயத்தை கொள்வதற்கு ஒரு சில காரியத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். கடந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிற பொழுது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி தேவன் சொன்னார். அந்த புதிய காரியத்திற்கு முதலாவது நாம் துதிக்கிறவர்களா இருக்க வேண்டும், வேதத்தை வாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும், ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். இந்த காரியத்தை தான் நம்முடைய ஆதி தகப்பனாக விசுவாச தந்தையாக இருந்த மோசே, அவர் ஜெபிக்கிற தேவனுடைய மனிதனாக இருந்தார். அந்த ஜெபத்துக்குத்தான் கர்த்தர் பதில் கொடுத்தார். முதலாவது காரியம், மோசே அந்த ஜெயத்தை பெற்றுக் கொள்வதற்கு அவர் ஜெபிக்கிறவனாக இருந்தார். இரண்டாவது, தேவ சமூகத்திலே மோசே அமர்ந்திருந்தார். அந்த ஜெயத்தை பெருக்கிற பொழுது அவர் சீனாய் மலையின் மேலே அவர் தேவனுக்கு முன்பாக அமர்ந்திருந்தார். சங்கீதக்காரன் சொல்லும் போது, நீங்கள் என் சமூகத்திலே அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். நமக்கு ஒரு யுத்தம் நடக்குது என்றால் நம்ம மாமிசத்தின் பிரகாரம் அந்த யுத்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க கூடாது. தேவ ஆவியில் நிறைந்தவர்களாக நமக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிற வண்ணமாக இஸ்ரவேலுக்காக அன்றைக்கு எகிப்திலிருந்து விடுதலை பயணத்திலே யுத்தத்தை செய்து பார்வோன் படைகளை நிர்கதி பண்ணின ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கிற நம்பிக்கையோடு நம்ம அமர்ந்திருந்து நாம தேவ சமூகத்திலே வெற்றியை காண வேண்டும். மூன்றாவது, வெற்றியை பெறுவதற்கு நம்முடைய சொந்த சுய பலத்தினால் எதையும் நாம் சாதித்து விட முடியாது. தாங்கும் கரங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரம் தாங்கும் கரங்கள். அந்த கரம் நம்மோடு இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் மறந்து விடக்கூடாது. காரணம், மோசே சீனாய் மலையில இருக்கும்போது ஆரோனும் ஒருவனும் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து மோசேயுடைய கைகளை தாங்கினார்கள். சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் அவர் ஒரே நிலையில் இருந்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்க கேட்ட வேத பகுதியிலிருந்து நம்ம பார்த்தோம். சூரியன் அஸ்தமிக்க வரைக்கும். அப்ப தாங்குகிற கரம், தாங்குகிற ஒரு மனுஷனுக்கு அப்படின்னா ஆண்டவர் சொன்ன அழைத்து கொண்டு வந்தவர் பாலும் தேனும் ஓடுகிற தேன் உங்களுக்கு கானான் தேசத்தை தருகிறேன் சொல்லி வாக்குறுதியை குறித்து உடன்படிக்கை ஏற்படுத்தின ஆண்டவர்
அதை கொடுக்காமல் இருப்பாரா? நிச்சயமாக அவர் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். அதன்படியாக பார்த்தால் ஆணுடைய கரம் தாங்கும் கரமாக நம்முடைய கரங்களிலே தேவன் அவர் கரங்களிலே நம்மை வைத்திருக்கிறார். நான்காவதாக பார்ப்போமே, ஆனால் இந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள மோசே எடுத்த நடவடிக்கைன்னா கர்த்தரிடத்திலே அவன் பெற்றுக்கொண்ட கோல், செங்கோல். நான் மலையின் உச்சியிலே தேவனுடைய கோலை கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்று சொல்லி ஒரு வைராக்கியமா அவர் போனார். தேவனுடைய கோலை உயர்த்தி பிடித்திருந்த பொழுது இருக்கிறது, அது மோசேயுடைய கடமையாக இருந்தது. அந்த கடமையை அவர் சரியாக செய்த பொழுது ஜெயத்தை தேவன் கொடுத்தார். யுத்தம் கர்த்தருடையதா இருந்தது. தோல்வியை சாத்தான் சந்தித்தான், ஜெயமோ கர்த்தருடையதா இருந்தது. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் எப்பொழுதும் ஆர்ப்பரிக்கிற தேவனுடைய சேனைகளாய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிற கோல் இன்றைக்கு வேதாகமம். அந்த வேதாகமத்தை நாம் எப்பொழுதும் நம்முடைய உயிரோடு உயிராக இசைந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய ரத்தத்தோடு ரத்தம் கலந்ததாய் இருக்க வேண்டும். அதனாலதான் உபாகமத்திலே சொல்லுகிற பொழுது இந்த வார்த்தைகளை உன் நெற்றியிலையும் உன் கைகளிலும் உன் இருதய பாலையிலும் நீ எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை. ஏன்னா ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், ஜெய கிறிஸ்து. அந்த ஜெய கிறிஸ்துவைத்தான் நாம் முன்னிலைப்படுத்த. இந்த உலகத்துல 2 விதமான யுத்தம், ஒண்ணு உலக பிரகாரமான யுத்தம், இன்னொன்னு இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி யுத்தம். 2 பேரையும் நாம் ஒரே டைம்ல மேற்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு உதவி செய்வது யார் என்றால் நம்முடைய பிதாவாகிய தேவன். இந்த 4 காரியங்களை நமக்கு ஜெபிக்கிற மோசையை போல நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கணும். அமர்ந்திருந்து தேவன் கொடுக்கிற கிருபையை பெற்றுக்கொள்ளணும். 3வது, அந்த கிருபையை கொடுக்கிற கரம் நம்மோடு இருக்குது என்பதை உணர்வு வேண்டும். 4வது, நமக்கு ஒரு கோலை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வேதாகம வார்த்தைகளை நாம் சொல்லி சொல்லி ஜெபிக்கிற பொழுது அது அற்புதம் நடக்கும். இறுதியாக நம்முடைய ஜெயம் வேண்டும் என்றால் அதற்கு சொல்லப்படுவது உபவாசம். உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் தான் பல வெற்றிகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உபவாசம் நாம் செய்கிற பொழுது, நம்மை தேவனுடைய சமூகத்திலே ஒப்படைக்கிற பொழுது கர்த்தர் நம்மோடு இருந்து நமக்கு ஜெயம் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் தன்னுடைய மாமிசத்திற்கு விரோதமாக யுத்தத்திலே உபவாசத்தோடு நின்றார், சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தினார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 9:27 சொல்வது. பரிசுத்தவான்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே ஜெயம் கொண்டலாய் விளங்கும்படிக்கு உபவாசித்து ஜெபித்தார்கள். அது தாவீதுடைய அனுபவம் ஏராளமாக இருந்தது. அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்கிற போது சொல்றார், என் ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதேன், அதுவும் எனக்கு நிந்தையாக முடிந்தது என்று சொல்லுகிறார். ஜோசுவா ஆயி பட்டணத்திற்கு விரோதமாக யுத்தம் செய்த போது கர்த்தர் ஜோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டு, அதை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார். அப்படியே ஜோசுவா தன் கையில் இருந்த ஈட்டியை பட்டணத்துக்கு நேராக நீட்டினார். அந்த தாங்கும் கரங்கள், கர்த்தருடைய கரங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றியை காணும்படி உதவி செய்தது. நாம் ஒரு யுத்த களத்திலே இன்றைக்கு நாம் நிற்க அழைக்கப்பட்டிருக்கிற 3ஆம் உலகப் போர் என்று சொல்லி, அந்த உலகப் போருக்கு முன்பாக தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிற நாட்களிலே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய 2ஆம் வருகை சமீபித்திருக்கிறது. அந்த சமீபித்திருக்கிற அந்த 2ஆம் வருகையிலே பிரவேசிக்கிற நாம் அநேக ரட்சிப்புக்குள் வழி நடத்துவதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். யுத்தத்திலே நாம் செய்ய கொண்டவர்களாக விளங்க வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் விரும்புகிறார். அன்பு பிரியமானவர்களே, பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்கான தைரியம் நமக்குள் வேண்டும். போராடுவதற்கு ஒரு தைரியம் வேண்டும். அந்த போராட்டம் என்னென்னால் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து உணர்வு உள்ளவர்களாய் நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். உணர்வுள்ள மோசே அப்படித்தான் அசந்து போற பொழுது அவருடைய கை தளர்ந்து விடாதபடிக்கு தேவ பிள்ளைகளை கொண்டு தூக்கி நிறுத்தார். நாமும் இன்றைக்கு கர்த்தருடைய 2ஆம் வருகை ஆயத்தமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது சீஷர்களிடத்தில் சொன்னார், நீங்கள் 1 மணி நேரம் விழித்திருந்து செவிக்க கூடாதா என்று சொல்லி.
நீங்கள் சோதிக்கப்படாதபடிக்கு சோதனைக்கு உள்ளாக்காமல் இருப்பதற்கு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபம் செய்வோமையானால் கர்த்தர் இந்த காலவேளையிலே சொல்கிறது, யுத்தத்தில் ஜெயம் கொடுக்கிறார் என்று சொல்லி. அது எந்த யுத்தமாக வேணாலும் இருக்கலாம், உலக பிரகாரமாக இருக்கலாம், மாமிச பிரகாரம். அதை ஜெயம் கொள்வதற்கு கர்த்தர் நம்மோடு இருந்தால் இதை நாம் ஜெயம் கொள்ள முடியும். இன்றைக்கும் அநேக நாம் என்ன பண்ணோம்னா, சின்ன சின்ன பிரச்சனை, ஒரு பகுதியில வியாதியை பார்த்தோன்னே நாம் செபிக்கிறதை நிறுத்தி விடுகிறோம், கர்த்தரை தேடுகிறதை மறந்து விடுகிறோம். குடும்ப சூழ்நிலை இல்லாம வருகிற பொழுது கர்த்தரை விட்டு வெகு தூரம் நாம் வெளியே சென்று விடுகிறோம். ஒரு நோய்வாய்ப்பட்டு விட்டால் நாம் இன்னைக்கு நமக்குத்தான் இப்படி நேரிடுகிறது என்று சொல்லி நாம் மறந்து விடுகிறோம். அது எதுவாக இருந்தாலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த நோய்க்கு ஆண்டவர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை யாத்திரை ஆகமத்தில் தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. மிக தெளிவாக நமக்கு நம் கண்கள் தெளிவாக்க முடியாத சொல்லப்பட்டது, உன் அப்பமும் தண்ணீரும் ஆசிரியக்கப்பட்டிருக்கும், நோய் உணர்ந்து விளக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி. இரண்டாவது, ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் மறக்காமல் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நாளை துவங்க வேண்டும். அதற்கு கர்த்தர் கொடுக்கிற பல விதமான வழிகள் தான். மோசே அவர் ஜெபிக்கிற ஜெப வீரனாக இருந்தார். இரண்டாவது, கர்த்தரிடத்திலே அவர் அமர்ந்திருந்தார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். மூன்றாவது, தாங்கும் கரங்கள் நமக்கு இருக்கிறது, அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கரம். நான்காவது, நமக்கு ஒரு செங்கோலை கரங்களை கொடுத்திருக்கிறார். நீதியின் கோலாகிய தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணமாகிய இந்த பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். அதன்படி நாம் வாழ்வதற்கான நல்ல வழிகளும் நமக்கு உண்டாக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறுதியாக இந்த வழிகளை கடைபிடிக்க கர்த்தரோடு நாம் உறவாடுகிற ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ள ஜெபம் என்கிற உபவாச ஜெபமாய் அவரோட கரம் பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்படி கரம் பிடித்துக் கொண்டால் நம் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று இந்த காலவேளை கர்த்தர் நமக்கு சொல்கிறார். நாம் அப்படிப்பட்ட தேவனை கரம் பிடிக்க பிரயாசப்படுவோம். கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நாளை நாம் துவங்குவோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தலைகளை தாழ்த்தி ஒரு சிறிய ஜெபம் ஏறெடுப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை கொடுப்பதற்கு பிதாவாகிய தேவன் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுத்தீங்க. அந்த ஜெயம் எப்படி வருகிறது என்று சொல்லி உம்மிடத்திலே காத்திருந்த மோசே மூலமாய் கற்றுக்கொள்ளும்படி உதவி செய்தீங்க. நாங்களும் இன்றைக்கு எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற உயர்ந்த செங்கோலாகிய பரிசுத்த வேதாகம் எங்கள் கரங்களிலே இருக்கிறது. இந்த பரிசுத்த வேதாகமத்திலே அநேக ஆயிரமான எங்களுக்கு உடன்படிக்கைகளை கொடுத்து வைத்திருக்கிறீங்க. இந்த வார்த்தைகளை கவனமாய் கேட்டு அதன்படி நாங்கள் நடப்போமே ஆனால் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையில எந்த போராட்டமா இருந்தாலும் அந்த போராட்டத்திலே இருந்து நாங்கள் ஜெயம் கொள்ள முடியும். பிசாசானவன் ஒரு மனிதனுடைய ஆண்டவரே சரீரத்தை மட்டும்தான் அழிக்க முடியும். ஆனால் ஆத்மாவின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து 4 நாட்களாக லாசருவை உயிரோடு எழுப்பி கொடுத்து ஜெய கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்று அநேக கண்களுக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கி கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கும் எங்கள் இயேசு கிறிஸ்து எங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு ஜெய வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஜெய கிறிஸ்து எங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு 2025ஆம் ஆண்டிலே கடந்து செல்ல கர்த்தர் எங்கள் கரங்களை பிடிப்பீராக. உமது கரங்களுக்குள் எங்களை பெருமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை அரவணைத்து ஆதரித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.